ஃப்ரெண்ட்ஸ், 1986 வருஷம் அமெரிக்கால உள்ள கிளீவ்லேண்ட் சிட்டில கிட்டத்தட்ட 15 மில்லியன் ஹீலியம் பலூனை பறக்க விட்டாங்க. இது எதுக்காகனா டிஸ்னிலேண்டோட கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட பிரேக் பண்ணவும் சேரிட்டிக்காக ஃபண்ட் கலெக்ட் பண்ணவும் கிளீவ்லேண்ட்ல ஓகியோ பலூன் ஃபெஸ்டிவல் நடத்துனாங்க. ஆனா இந்த ஃபெஸ்டிவல் எப்படி மிகப்பெரிய பேரழிவா மாறுச்சுன்னு இந்த வீடியோல சொல்றேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டா 1986 வருஷம் கிளீவ்லேண்டோட மேயர் இந்த பலூன் ஃபெஸ்டிவலுக்காக 6 மாசமா மத்த ஆபிஷரோட டிஸ்கஸ் பண்ணாரு. அதுக்கான நாளும் வந்துச்சு. கரெக்டா செப்டம்பர் 27, 1986 வருஷம் அன்னைக்கு முத நாள் நைட் மிகப்பெரிய புயல் ஒன்னு வீசியது. கரெக்டா மறுநாள் கிளீவ்லேண்ட்ல உள்ள ஒரு பொது இடத்துல 1 லட்சம் மக்கள் கூட்டம் கூடுறாங்க. 15 மில்லியன் ஹீலியம் பலூனையும் பறக்க விட்டாங்க. அப்போதுன்னு பார்த்து மழை பெய்யவும் பலூன் எல்லாம் தரையை நோக்கி வர ஆரம்பிக்குது. இதனால கிளீவ்லேண்டே பலூன் போத்திய தீவு போல காட்சியளிக்குது. இந்த பலூன் எல்லாம் ரோட்ல விழுந்ததுனால கார் ஓட்டுறவங்களுக்கு வழி தெரியாம நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. பலூன் எல்லாம் பறந்து போய் பக்கத்துல இருக்கிற ஏரோப்ளேன் ரன்வேல விழுந்ததுனால ஏரோப்ளேன்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த பலூன்களால நிறைய பறவைகளும் இறந்து போயிட்டு இவங்க பலூன் எல்லாம் பறக்க விட்டது ஒரு நல்ல காரியத்துக்காக. ஆனா இந்த ஃபெஸ்டிவல் அவ்வளவு பெரிய பேரழிவை ஏற்படுத்தும்னு கிளீவ்லேண்ட்ல இருக்கிற எந்த மக்களும் நினைக்கல. இந்த பேரழிவு தான் இன்னைக்கு வரைக்கும் பலூனால நடந்த மிகப்பெரிய பேரழிவா கருதப்படுது. 1988 வருஷம் கின்னஸ் புத்தகத்திலையும் இடம் பிடிச்சிட்டு